ஒரு யூடியூபரா, ஒரு அரசியல் கட்சியின் முன்னணி தலைவரா, ஒரு வெல் நோன் பர்சனா இருக்கக்கூடிய அவரு எப்படி ஒரு யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து பெண்களை ஒருமையில பேச முடியும்? எப்படி தொண்டர்களை பார்த்து ஒருமையில திட்ட முடியும்? தற்கொலை கூட்டங்கள் அப்படின்னு எப்படி நீங்க நேரடியா திட்ட முடியும்? அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு. சாட்டை துரைமுருகன் பதிவிட்ட அந்த காணொலியில இன்னும் ஒரு படி மேல போய் விஜயோட ரசிக பெருமக்களை, அதாவது விஜயோட அந்த ரோட் ஷோக்கு வந்து குவிஞ்ச லட்சோப லட்ச தொண்டர்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, டேய் நீ எல்லாம் ஒரு அடிக்கு தாங்குவியா? ஒரு கார் வந்து மோதிச்சுன்னா பறந்து போய் அங்க விழுவ, நீ எங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறியா? இதனுடைய விளைவு என்னன்னா, சாட்டை துரைமுருகன் தன்னுடைய பதிவுல இந்த மாதிரியான உரிமையில பேசி பதிவிட்டு இருந்தார் இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களா இருக்கட்டும் சரி, இல்ல பொதுமக்களா இருக்கட்டும் சரி, அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சாங்க. ஒரு வெல் நோன் யூடியூபர் மேல, ஒரு கட்சியினுடைய முகமா இருக்கக்கூடிய ஒரு நபர் மேல இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு முக்கியமான கட்சியிலிருந்து பதிவு பண்ணப்படுது அப்படிங்கிறது இங்க அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி